எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. உங்கள் நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியும். சரி, இது எதை பற்றி வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களுக்கு சொல்லி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் நீங்களே இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகள் உங்களுக்கு நல்லா தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகள் தெரியும். இப்போ இதை 12 பாவமாக சொல்லுவோம். பாவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 12 பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது 12 பாவங்களுக்கும் என்னென்ன காரகத்துவம் அப்படிங்கிறது தெரியும். நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஒவ்வொரு கிரகத்தோட காரகத்துவத்தை அந்த வீடியோ சொல்லும். இந்த வீடியோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அதோட விளக்கங்கள் க்ளீனாக தெரியும். சரி, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். முதலாவது ஏதாவது 12 பாவத்தை 12 ஸ்தானமாக சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ முதல் ஸ்தானம் அப்படிங்கிறது லக்னஸ்தானம், அதாவது லக்ன பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் வீடை. ரெண்டாவது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழாவது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பதாவது பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தாவது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. மக்கள் ஏன் இவ்வளோ அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ராசிப்படி சொல்லலைங்க, உங்கள் லக்னப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பலன் சொல்லியிருந்தார். ஆனால் அது ராசிப்படியும் கிடையாது, அது லக்னப்படியும் கிடையாதுங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷன்னா யாரும் கிடையாதுங்க, நீங்கள் தான். அது உங்களுக்கு நீங்கள் தான் காலபுருஷன். நீங்கள் மேஷ ராசி இல்லை மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உயிர், அதாவது நீங்கள் தான் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1ஆம் பாவத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது மேஷத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, அன்னைக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு அன்னைக்கு சந்திரன் 7வது வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசியில் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களோட எண்ணமோ உங்களோட செயலோ உங்களோட சிந்தனையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி மேலே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் மேலே இருக்கும். சிம்பிளுங்க. இப்போ அப்படியே நீங்கள் ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் ரிஷபத்தில் இருக்கீங்கன்னா, அதாவது அடுத்தாவது 2லன்னா அதே சந்திரன் பார்த்தீங்கன்னா துலாத்தில் தான் இருக்குது. ஆனால் ரிஷப ராசிக்கு பார்க்கும்பொழுது அது 6வது வீட்டில் வருதுங்களா. ஸோ 6வது ஸ்தானம் நான் என்ன சொன்னேன், ரோகஸ்தானம் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ ரிஷபராசிக்காரங்க வழக்கை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க, சரிங்களா. அதே மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 5வது பாவமாக வருது. 5வது பாவம் நான் என்ன சொன்னேன், புத்திரஸ்தானம் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக புத்திரனை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதாவது 4வது பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, கடகமாக இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் துலாத்தில் இருக்கார். ஸோ அவங்களுக்கு 4வது வீடு அது மாத்ருஸ்தானம். ஸோ அவங்க அம்மாவை பற்றி நினச்சிட்ருக்குவாங்க, இல்லை வண்டி வாகனங்களை பற்றி நினச்சிட்ருப்பாங்க. 5வது பார்த்தீங்கன்னா சிம்மராசி சிம்மலக்கணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு 3வது இடத்துல இருக்குது சந்திரன். ஸோ 3வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம். ஸோ அவங்க அவங்களோட தைரியத்தை பற்றி, அவங்களோட வீரியத்தை பற்றி, அவங்களோட இளைய சகோதரனை பற்றி அவங்க சிந்திச்சுட்ருப்பாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் இந்த ஒவ்வொரு பாவத்தையும் பலன் சொல்கிறது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பலன் கிடையாதுங்க. இதை உங்களோட எண்ணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா சந்திரனை வச்சு. சரி, அப்போ பலன் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்சத்திரத்தை வச்சு தாங்க பலன் சொல்ல முடியும். அதாவது அந்த சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதை வச்சு தான் ஒருத்தருக்கு பலன் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு சந்திரன் இந்த இடத்துல இருக்குது, அப்படி கூட சொல்லலாம். அவர் இன்றைக்கி நீங்கள் மேஷ லக்னமா, நீங்கள் இதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களோட சிந்தனை இதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரன் எந்த இடத்துல இருக்குது, சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்கும்.
அப்படி சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் தினமும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 2.25 நாள் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி நான் என்ன யோசிச்சு இன்றைக்கி நான் என்ன யோசிச்சிருந்தனோ அதே தான் நாளைக்கும் யோசிச்சுட்டு இருப்பேனா? யோசிச்சு பாருங்கள். நாளை மறுநாள் நான் அதுக்கப்புறம் அடுத்த பாவத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேனா? அப்படிலாம் கிடையாதுங்க. இதை வந்து உங்களுடைய ஒரு இம்ப்ரெஷனுக்காக வேணால் சொல்லலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கு ஜோதிடராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நீங்களே கூட சொல்லலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுதான் வந்து பாவங்கள் 12 பாவங்கள் வந்து இதுதான் பேர். ஸோ நீங்கள் வந்து மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம் என்ன வேணாலும் இருங்க. அந்த இடத்துல 1ன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து சந்திரன் எத்தனாவது வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். அத்தனாவது பாவம் தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் என்னைக்கு வேணாலும் சொல்லலாம். வெறும் கேலண்டரை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ராசி கட்டத்தை எடுத்து வச்சுட்டு இந்த உங்களுடைய பாவம் இப்போ நீங்கள் வந்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிஷகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதோட எண்ணங்கள் தாங்க ஓடும். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இது தெரியாமல் நீங்கள் வந்து இதுதான் வந்து என்னோட பலன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. சரிங்களா? ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பலன் அன்னைக்கு தினப்பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு தாங்க அன்றைக்கி தினப்பலன் சொல்ல முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.